வணக்கம். ப்ளூபெல் டாரட் வியூவர்ஸ், உங்களுக்கான கலெக்டிவ் வீக்லி ரீடிங். ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்ஸ்பிரேஷனல் வீக். இந்த வீக்கில் வந்து ஒரு புது பிகினிங் இருக்குது. சம்திங் இம்பார்ட்டண்ட் க்ரியேட்டிவ் சைடில் இருக்கவங்களுக்கு சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். ஏதாவது ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், இல்லை யாராவது வந்து புதுசாக ஏதாவது மீட் பண்ணுவீங்க. புதுசாக ஏதாவது ஒரு தாட் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும். இப்போ பண்ணலன்னா கூட நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் பேலன்ஸ்டாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும். அண்ட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இல்லை ஃபேமிலியோட ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, அந்த எனர்ஜி இருக்குது. ஓகே. பேலன்ஸ்டாக இருக்கணும். எந்த டெசிஷன் எடுத்தாலும் எது தப்பு எது சரி அப்படின்னு நல்லா பிரித்து பார்த்து முடிவெடுங்க. உங்களுக்கு எது அட்வான்டேஜ் எது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது. அப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக டெசிஷன் எடுப்பீங்க. எடுத்தால் அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அட்வைஸ் அப்படின்னு வரும்போது வந்து லெட் கோ. எந்த விஷயமும் பிடிவாதமாக வந்து இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து பிடிச்சிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு. அதாவது ஒரு சில விஷயம் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஏன் கொடுக்கல, அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அது என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே. அது வேணும்னு பிடிவாதமாக இருக்குது வந்து அதனால வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் தான் நிறுத்தி வச்சுருக்கீங்க. ஓகே. மேனிப்புலேட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது, இல்லை உங்களுடைய ஓன் நெகட்டிவ் பிலீஃப்ஸ், உங்களுடைய ஓன் எனர்ஜி, உங்களுடைய ஓன் தாட்ஸ் உங்களை அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற எனர்ஜி இருக்குது. ஃபினான்ஷியலி வந்து லேக்கிங் மைண்ட் செட். ஏன்னா இந்த 2 கார்டுக்கு பக்கத்தில் இது வந்ததுனால உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஆஸ் சச் ரியாலிட்டியில் நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்களோட லிமிட்டிங் பிலீஃப்ஸ் வந்து சில விஷயத்த பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ப்ரே பண்ணுங்க. ப்ரேயர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் இன்ட்யூஷன் உங்களை நல்லா கைட் பண்ணும். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறவங்க இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகும். அது ஒரு சில பேருக்கு வந்து அதுக்கான பதில் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே. அண்ட் உங்களுக்கான ஆரக்கல் கைடன்ஸ் வந்து தெர் இஸ் அ டிவைன் பிளான். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, ஏன்னா வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு தனி பிளான் வச்சுருக்கு. அண்ட் யூ ஆர் ஆன் த வே அண்ட் யூ வில் ரீச் இட். ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்டிங் சாங்சுரி, ஓப்பனிங் டு யுவர் ஸ்பிரிச்சுவல் சோர்ஸ். ஸோ எய்தர் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது ப்ரே பண்ணலாம், இல்லை கோயிலுக்கு போய் ப்ரே பண்ணலாம், இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கிராட்டிடியூட் எழுதுறதுக்கோ, இல்லை ஏதோ ஒரு பிளேஸ் வந்து உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஏதோ ஒன்று பண்ணுவீங்க இந்த வாரம். ஓகே. அண்ட் போகிற வாரத்துலேருந்து இந்த வாரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை தாண்டி வர எனர்ஜியும் இருக்குது. ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்களே நினச்சிக்கோங்க. அதுக்கான எஸ் ஆர் நோ அப்படின்ற ஏதாவது ஒரு கொஸ்டின் நினச்சிக்கோங்க. அதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனோ இல்லை ரிலேஷன்ஷிப்போ ஏதோ ஒரு எக்ஸ்பேன்ஷன் யோசித்து வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக இருக்கும். ப்ரொமோஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஏதாவது ஒரு கொஸ்டின் மனசில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து வித்தின் 3 days டைம் ஸ்பேன் ஆஃப் 3 days ஒரு நல்ல பதில் கிடைக்கும். ஓகே. அது தவிர்த்து வந்து திரும்ப ஹேங்க்மேன் வந்திருக்கிறதுனால வந்து எந்த விஷயமும் ரொம்ப பிடிவாதமாக இல்லாமல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்ததுன்னா அது பிடிவாதமாக இல்லாமல் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுடைய கோல்ஸை மாற்றுங்க அப்படின்னு சொல்லலை. ஆல்டர்னேட்டிவ் ஏதோ ட்ரை பண்ணிங்கன்னா மேபி உங்களோட உங்களுக்கு என்ன வேணுமோ அது கூட சில டைம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு சில பேருக்காக ஏன்னா இந்த 2 கார்டு தானாக விழுந்தது. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் கார்டு இருக்குது. ஸோ உங்களுக்கான ஜஸ்டிஸ் இந்த வாரம் கிடைக்கும். மேபி உங்களுக்கு ஒர்க்கில் பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு ஒர்க்கில் பிரச்சனை கொடுத்தவங்க இருந்தாங்கன்னா
அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும், ரிலேஷன்ஷிப்பில் சால்வ் ஆகும். ஒரு சில பேருக்கு கோர்ட் கேஸில் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஆக்சுவலாக ஜஸ்டிஸ் கார்டு வரும்போது உங்களுக்கு ஃபேவர்னு இல்லை, யார் கரெக்டோ அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன். பர்சனல் ரீடிங் கேட்டவங்களுக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் ஆகிருக்கும் இன்னையோட. ஃப்ரீ ரீடிங்ஸ் இதோட க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்த ஸ்லாட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த ரீடிங்கே சில பேர் வந்து 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கேட்டதுக்கெலாம் நான் இப்போ தான் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரீ ரீடிங்ஸ் வந்து இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப எனர்ஜி கன்சியூமிங்காக இருக்குது. அப்புறம் எனக்கு ரெகுலராக வந்து போட முடியல. அதனால் வந்து ஃப்ரீ ரீடிங்ஸ் ஃபார் நவ் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கு அதை தாண்டி வந்து பெய்டு ரீடிங்காக ஃப்ரீ ரீடிங் க்ளோஸ் பண்ணுறான்னு இல்லை. உங்களுக்கு ரீடிங் வேணும் அப்படின்னா வந்து என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் மெயில் பண்ணுங்கள். எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் என்னால் எடுக்க முடியும். கமிட்மெண்ட்டை என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு அர்ஜெண்ட்டாக வேணும்னா தான் நீங்கள் பெய்ட் ரீடிங்க்கு போகணும். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. பி ஹாப்பி. நீங்களும் ஹாப்பியாக இருங்க, உங்கள் கூட இருக்கவங்களும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறது, உங்களுடைய குட்டி குட்டி சக்ஸஸையும் செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வந்து எல்லா ப்ராப்ளமுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும். இதில் என்னென்னா, இது ப்ராப்ளமாக இல்லையான்றது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். சில பேரோடதுலாம் ப்ராப்ளமே இல்லை. அதுவும் உங்கள் ஏஜுக்கு ஒரு ஏஜுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் தப்பான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னா நீங்கள் ஸ்டடீஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் வேலைக்கு போகும்போது நீங்கள் வேலையில் அதுதான் உங்களுடைய ப்ரைமரியாக இருக்கும். அடுத்தது தான் மற்றது. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி இருக்குது, உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும். அவங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட ட்ரீம், அவங்களோட ட்ரீமே வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான். நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்றதை ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் கோலை வந்து நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருடைய பர்சனல் ரீடிங் வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் கேட்குற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த உலகம் ரொம்ப பெருசு. இதில் நான் பார்க்காத இடங்கள், பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சின்ன உலகத்தில் ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு கிணத்து தவளையாக ஆயிடாதீங்க. இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனில் மட்டும் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. உங்களோட ஏஜுக்கெலாம் நீங்கள் வந்து 25 35க்குள்ளே இருக்கிறவங்கலாம் வந்து இன்னும் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எவ்வளோ இடங்கள் போகலாம், எவ்வளோ இடத்துல போய் பார்க்கலாம், எவ்வளோ இருக்குது. நல்லா சம்பாதிக்கலாம், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு குட்டி குட்டி கோல் அண்ட் குட்டி குட்டி டிஸ்ட்ராக்ஷனில் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய சக்ஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.